இந்த டிராயிங்க நம்ம எப்படி வந்து ஸ்ப்ரே பண்றோம் சரிங்களா? எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம்? இப்படி நம்ம டச் பண்ணா அப்படியே இதாகுமா? இதுக்கு என்ன இருக்கு? நமக்கு வந்து ஸ்ப்ரே இங்க பாருங்க. நம்ம ரொம்ப வருஷத்துக்கு நம்மளோட ஆர்ட் ஒர்க் நம்மக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு டேமேஜ் எதுவும் ஆகாம அப்படின்னா, இந்த ஸ்ப்ரே கரெக்ட்டா இருக்கும். இது வந்து கேமலோட ஃபிக்சேட்டிவ் ஸ்ப்ரே. இத வந்து சார்கோல் பென்சிலுக்கு, பென்சில் டிராயிங்க்கு, அப்புறமா பேஸ்டல், ஆயில் பேஸ்டல், சாஃப்ட் பேஸ்டல் இது எல்லாத்தையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த இடம், இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இடம் இப்படி இருக்கணும். எப்பயுமே நீங்க இப்படி ஒட்டிட்டு போகக்கூடாது. அதாவது இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் இதுலயும் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு காமிக்கும். 25ல இருந்து 30 சென்டிமீட்டர் வந்து அவையில இருக்கணும். அதை தூக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளோட பேப்பரா டச் பாருங்க. இந்த மாதிரி இப்படி பக்கத்துல பண்ணா ஈரமாயிடும். தூரமா பண்ணாதான் கரெக்டா இருக்கும். தெரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 25ல இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் அவையில இருக்கணும். இப்போ நல்லா நான் தூக்குறேன். அப்படியே இங்க பாருங்க. ஓகேவா? புரிஞ்சா எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்றோம்ட்டு? இப்படியுமே இப்படி பண்ணீங்கன்னா ஈரமாயிடும். ஸோ இப்படி தூரமா வச்சு பண்ணீங்கன்னா தான் அது இப்படி படும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தூரமா இருக்கணும். அப்பதான் அது வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம கையில ஒட்டாது. பாருங்க, இப்போ ஒட்டுதா? ஒட்டல இல்லையா? இதுதான் இதோட டெக்னிக். சரிங்களா? இந்த ஸ்ப்ரேயோட லிங்க் உங்களுக்கு அனுப்பி விட்டேன் இன்னைக்கு கிளாஸ்ல. சரியா? ஓகே. இப்போ வந்து அப்படியே நம்ம இந்த பேப்பரை எடுத்து வச்சிடலாம். பத்திரமா வச்சிடணும். ஈரம் காஞ்ச உடனே நீங்க ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். இல்ல வந்து நீங்க ஒரு ஃபைல் பண்ணி வச்சாலும் வச்சுக்கலாம்.